தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. உலக முதலீட்டாளர்கள் அரங்கிலிருந்து நமது செய்தியாளர் திலகவதி இணைந்திருக்கிறார். திலகவதி, இன்று 2வது நாளாக உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறுகிறது. என்னென்ன முக்கிய அமர்வுகள் இன்று இடம்பெற இருக்கின்றன? நிச்சயமாக பூங்குழலி, நேற்று தொடங்கியது உலக முதலீட்டாளர் மாநாடு 2024. நேற்று எவ்வளவு வெற்றிகரமாக நடந்து முடிந்தது, எவ்வளவு முதலீடுகள் கையெழுத்தாகின என்பது குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இறுதி மற்றும் 2வது நாள் அமர்வு. இன்றைக்கு சென்னையில எப்படி மழை அடித்து விளையாடி கொண்டிருக்கிறதோ, எப்படி மழை பொழிவு இருக்கிறதோ, அதே மாதிரி முதலீடுகள் தமிழ்நாட்டில் பொழிந்த வண்ணம் இருக்கிறதாவே நம்ம பார்க்கலாம். இன்றைய முக்கிய அமர்வுகள் என்ன, இன்னைக்கு எவ்வளவு கம்பெனிஸ் எம்ஓயு சைன் பண்ண போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ நேற்றைய பொறுத்த வரைக்கும் அந்த 5.5 லட்சம் கோடி அப்படின்ற ஒரு இலக்கு, அவ்வளவு முதலீடுகள் 5.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடு இந்த முறை எட்டப்பட வேண்டும் இந்த 2024ல அப்படின்றது தமிழ்நாடுடைய இலக்காக இருந்தது. அது நேற்றின் முடிவிலேயே எட்டப்பட்டு விட்டது, ஒரு சாதனையாக சொல்லப்படுது. தமிழக அரசு சார்பில் முதலீடுகள் இன்னைக்கு கையெழுத்தாக இருக்கிறதா எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு சில பிக் டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருந்தது. இன்றைக்கும் நிபுணர்கள், வல்லுநர்கள், பல்வேறு நிறுவனங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கு நிறைய அமர்வுகள்ல பங்கு கொள்கிறார்கள். இன்றைய நாளின் முடிவுல மொத்தமாக நமக்கு தெரிய வரும் எவ்வளவு முதலீடுகள் நமக்கு ஈர்க்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த கம்பெனிஸ் சைன் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அது மூலமா கிடைக்கப்பெற இருக்கிறது தமிழகத்திற்கு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களும் இன்றைக்கு ஒரு 4:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளாக அந்த விடயங்களையும் தமிழக அரசு நமக்கு தெரிவிக்கும். நேற்று முக்கியமாக 2 அறிக்கைகள், செமிகண்டக்டர் மற்றும் உற்பத்தி சார்ந்த 2 கொள்கை அறிக்கைகளும் வெளியிடப்பட்டது. இதெல்லாம் நேற்றைய நாளின் முக்கிய அம்சங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி நிரல் என்னென்ன முக்கியமான அமர்வுகள் இருக்கு அப்படிங்கறத வழங்குறதுக்காக நம்மளுடைய செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் ஸ்டாலின் இருக்கிறாங்க. நம்ம முதல்ல ராஜ்குமார் கேட்கலாம். ராஜ்குமார், இன்னைக்கு முக்கியமான அரங்கங்கள், செஷன்ஸ் என்னென்ன இருக்கு, யாரெல்லாம் முக்கியமான நிபுணர்கள், ஆளுமைகள் யாரெல்லாம் பேசுகிறாங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி நிரல் என்ன? திலகவதி, உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கான அந்த இலக்கு 5.5 லட்சம் கோடி முதலீடுக்கான இலக்கை நேற்றே எட்டிவிட்டதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. 2ஆம் நாளுக்கான நம்மளுடைய இந்த அமர்வு காலை 10 மணிக்கு தொடங்கியிருக்கு. இன்றைய தினம் பொறுத்தவரை நம்ம பார்க்கும்பொழுது பல அமர்வுகள், பல தலைப்புகளில் தமிழ்நாட்டுக்கான முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து இன்று நடைபெறக்கூடிய இந்த அமர்வு நடக்குது. குறிப்பா ஜப்பான் மற்றும் பிரான்ஸ், இந்த 2 நாடுகளினுடைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கான முதலீடு, அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஒரு அமர்வு நடக்குது. இதுல தொழில்துறை சார்ந்தவர்கள், பல நிபுணர்களும் இந்த இதுல கலந்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பல தலைப்புகளில் முதலீடுகளுக்கான வாய்ப்பும் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கு அப்படின்றதையும் விவாதிக்கிறாங்க. இதுல குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ், அதே போன்று பொறியியல் துறையினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அடுத்த கட்டமாக இருக்கு அப்படின்ற இந்த டாபிக்ல விவாதிக்கிறாங்க. குறிப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இப்போ இ வெஹிக்கிள் பயன்பாடு அதிக அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னும் அதனுடைய growth இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே வியட்நாம் கம்பெனியுடைய வின்ஃபாஸ்ட் நிறுவனம் 16,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் முதலீடுகள் பண்ணியிருக்காங்க. அப்போ இ வெஹிக்கிளினுடைய டெவலப்மெண்ட், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்ற இந்த தலைப்புகள்ல விவாதிப்பதற்கான இதுவும், அதே போன்று உணவு மற்றும் விவசாய துறையினுடைய முதலீடுகள், அதற்கான சாத்தியக்கூறுகள், இந்த வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற இந்த மாதிரியான தலைப்புகளில் தனித்தனியாக அமர்வுகளுக்கான விவாதம் நடைபெற இருக்கிறது. மதியம் 1 மணிக்கு எம்எஸ்எம்இ முதலீட்டாளர்களுடைய சந்திப்பு நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் எம்எஸ்எம்இ அதை துறை சார்ந்தவர்கள், முதலீடுகள் இன்னும் அடுத்த கட்டமாக அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு போக இருக்கு அப்படின்ற ஒரு சந்திப்பு நடக்க இருக்கிறது. இது எல்லாமே நடக்க இருக்கக்கூடிய நேரங்களில் மதியம் 2 மணிக்கு மகேந்திரா குழுமத்தினுடைய தலைவர் ஆனந்த் மகேந்திரா பங்கேற்று பேச இருக்கிறாரு. அதே போன்று இந்த மாநாட்டில் பல முக்கிய பிரமுகர்கள், விருந்தினர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30,000 பார்வையாளர்கள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கு. இசையமைப்பாளர் ரஹ்மான் இந்த மாநாட்டில் ஒரு பார்வையாளராக வருவதற்கான நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. அதே போன்று பல அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, அதையும் பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. இன்னைக்கும் அமைக்கப்பட்டிருக்கூடிய அரங்குகள் உள்ளிட்டவைகள் பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள், விஷயங்கள் இருக்கிறது. சரியாக மாலை 4:30 மணிக்கு இறுதி நிகழ்வாக முதலமைச்சர் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய இருக்கிறாங்க. இன்றைய நிகழ்ச்சி நிரல் குறித்து பேசியிருக்கிறீங்க ராஜ்குமார், நன்றி. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.